வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அனன்யா டியூஷன். ஃபர்ஸ்ட் லெசனில் எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொஷின் கிவன் ஏ செட், பி செட், சி, டி கொடுத்துட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இது ட்ரூவான்னு சொல்லி நம்மளை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். ஏ செட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3. பி செட்டுக்கு 2, 3, 5. And then C is equal to 3, 4. D is equal to 1, 3, 5. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D is true. இது ட்ரூவான்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு செஞ்சுட்டு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு செஞ்சு ரெண்டு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு செய்கிறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது ரெண்டையும் கரெக்டாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி எழுதணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சூஸ் பண்ணிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. இதை கண்டுபிடிக்கணும். அது ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ செட்டு 1, 2, 3. இன்டர்செக்ஷன் சி செட்டு கொஷினில் கொடுத்துருக்குது 3, 4. ஏ செட் எழுதியிருக்கேன், இன்டர்செக்ஷன் சி செட்டு எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ காமன் இன்டர்செக்ஷன் அதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ரெண்டு செட்டுக்கும் காமனாக 1 இங்கே இல்லை, 2 இங்கே இல்லை, 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இல்லை. அப்போ ரெண்டுக்கும் காமனாக இருக்குது 3 மட்டும்தான். ஸோ ஆன்சர் 3. ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி. அப்படின்னா பி செட்டை ஃபஸ்ட்டு எழுதணும். 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டி செட் எழுதணும். 1, 3, 5 கொஷினில் கொடுத்துருக்கறது எழுதியாச்சு. இப்போ ரெண்டுக்கும் காமனாக இன்டர்செக்ட் பொதுவாக இருக்கிறது 2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, 3 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அப்போ 3 இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. ஸோ 5. அப்போ இதோட ஆன்சர் 3, 5. ரெண்டே கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி தனியாக கண்டுபிடிச்சோம், பி இன்டர்செக்ஷன் டி தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்த ஆன்சர் வந்து 3 கிராஸ். இதுக்கு வந்த ஆன்சர் வந்து 3, 5. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு வந்த ஆன்சர் 3, பி இன்டர்செக்ஷன் டிக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 3, 5. இது ரெண்டையும் கிராஸ் பண்ணி எழுதணும். இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3யோட பேர் பண்ணி எழுதுங்க. 3, 3, 3, 5 முடிஞ்சு. இது நம்பர் 1 கூட வச்சுக்குவோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அடுத்து நம்ம செய்ய போகிறது ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம எப்பயுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அப்புறம் இதை இன்டர்செக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா கொடுத்துருக்க கொஷின் எழுதுங்க. ஏக்கு பதிலாக 1, 2, 3 கிராஸ் பிக்கு பதிலாக 2, 3, 5. அவ்வளோதான், எழுதியாச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக எழுதினா போதும். ஏ கிராஸ் பி கொஷினில் கொடுத்துருக்க ஏ செட் கிராஸ் கொஷினில் கொடுத்துருக்க பி செட் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ண தெரியும். ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு சம்லையும் இதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ 1ஓட பேர் பண்ணும்போது 1, 2. அடுத்து திரும்ப இதை 1ஓட அடுத்து 1, 3, 1, 5. அடுத்து ரெண்டை சூஸ் பண்ணுங்கள். 2, 2, 2, 3, 2, 5. அடுத்து 3 சூஸ் பண்ணிங்கன்னா 3, 2, 3, 3, 3, 5. இது நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது சி கிராஸ் டி. சி கிராஸ் டி. சி செட்டுக்கு 3, 4னு கொஷினில் கொடுத்துட்டாங்க. கிராஸ் 1, 3, 5 அப்படின்னு டி செட்டுக்கு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டே கரெக்டாக எழுதிக்கணும். முதல்ல எழுதும்போதே சரியாக எழுதுனோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். சில பேர் எழுதும்போதே கொஷினை பார்த்து எழுதும்போதே தப்பாக எழுதுனா நமக்கு கடைசியில் கொஞ்சம் ஆன்சரில் திகட்டலாயிரும்.
ஸோ சி கிராஸ் டி எழுதியாச்சு. அதை கண்டுபிடிக்கும் போது 3 சூஸ் பண்ணி பேர் பண்ணுங்கள். 3,1 3,3 3,5. அடுத்து 4 சூஸ் பண்ணும்போது 4,1 4,3 4,5 எழுதியாச்சு. இப்போ நம்ம சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சி கிராஸ் டியும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ஒரு தடவை எழுதி நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏ கிராஸ் பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்னா 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5 இதெல்லாம் வந்து நம்ம ஏ கிராஸ் பிக்கு கண்டுபிடிச்சிருந்தோம். இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5 இதெல்லாம் நம்ம சி கிராஸ் டிக்கு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்கோ அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கவனமாக எழுதிக்கிட்டோம். 1,2 பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா, இல்லை. 1,3 இல்லை. 1,5 இருக்கான்னு பார்த்தா நமக்கு அதுவும் இல்லை. அடுத்து 2,2 இல்லை. 2,3 இதில் இல்லை. 2,5 இங்கே இல்லை. 3,2 இருக்கான்னு பார்த்தா 3,2 இல்லை. 3,3 இங்கே 3,3 இருக்குது, இங்கேயும் 3,3 இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இது ஒன்று தான் இருக்குது பொதுவாக. அடுத்து என்னென்னு பார்த்தா 3,5 அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ 3,5 அண்ட் தென் 3,5 இந்த ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் சேமாக இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயுமே காமனாக பொதுவாக எது இருக்கோ அதுதான் நமக்கு ஆன்சர். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டிக்கு நமக்கு வந்து ஆன்சர் 3,3 அண்ட் தென் 3,5. இது ரெண்டு மட்டும்தான் நமக்கு பொதுவாக இருந்தது. அதை ரெண்டு மட்டும் நம்ம சூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் எழுதிட்டோம். இது வந்து நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம், அதாவது ரைட் ஹேண்ட் சைட். இது நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சதையும் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சதையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கண்டுபிடிச்சப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா 3,3 3,5 நமக்கு வந்துச்சு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1ன்னு சொல்லி சூஸ் பண்ணோம். ஸோ இந்த 1ல் வந்த ஆன்சரும் இப்போ நமக்கு 2ல் வந்த ஆன்சரை பாருங்கள், 3,3 3,5 2ல் வந்த ஆன்சர் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு கேட்டிருந்தாங்க நம்மகிட்ட கொஸ்டின்னு. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இட்ஸ் ட்ரூவான்னு கேட்டிருந்தாங்க. இட்ஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை எடுத்து அதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரைட் ஹேண்ட் சைட் செய்யணும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் சூஸ் பண்ணோம், அதில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சோம். ஏ இன்டர்செக்ஷன் சி எல்லாமே சிம்பிளான விஷயந்தான், ஆனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி செய்யணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கொஷினில் கொடுத்துருக்க ஏ, கொஷினில் கொடுத்துருக்க சி ரெண்டுக்கும் காமனாக சூஸ் பண்ணோம், ஆன்சர் எடுத்துட்டோம். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி, அது கொஷினில் கொடுத்துருக்க பி செட் சி டி செட் ரெண்டுக்கும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா இது ரெண்டையும் கிராஸ் பண்ண சொன்னாங்க. நம்ம ரெண்டுக்கும் செஞ்ச ஆன்சரை கிராஸ் பண்ணி செஞ்சப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு. அதை நம்ம ஒன்றும் சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு செய்கிறோம். அதுக்கு ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோன்னு வந்த ஆன்சர் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்பர் 1ல் வந்த ஆன்சரும் நம்பர் 2ல் வந்த ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ வந்து இந்த கொடுத்துருக்க கண்டிஷன் இஸ் ட்ரூன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.